ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை கிச்சன். இன்றைக்கி நான் ஒரு vlog மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி டே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு காலையிலத்துக்கு இட்லி தான் ஊற்ற போகிறேன். அதுக்காக தட்டத்தில் ஆயிலெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு மாவு எடுத்து இட்லி தட்டில் ஊற்றி இட்லியை வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி காய் புடலங்காய் வீட்டில் இருக்குது. அதை வச்சு ஒரு குழம்பு மாதிரி, ஆட்டின குழம்பு மாதிரி வைக்கலான்ட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். அது இட்லிக்கு தொட்டுக்கலாம், மதியானம் லஞ்சுக்கு வச்சுக்கலாம். ஒரே டைமில் வேலை முடிஞ்சிடும். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன டிஃபன் கதை ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் ஆயில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இட்லி தட்டு வச்சுருக்கேன். துணி போட்டு ஊற்றுற மாதிரி இட்லி தட்டு என்கிட்ட இல்லை. அதனால நான் இந்த மாதிரி மெத்தடில் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கிறேன். அடுத்தது குழம்புக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டிருக்கிறேன். இப்போ காயெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. நான் அருகாமனை யூஸ் பண்ணி தான் கட் பண்ணுறேன். எனக்கு அதுதான் ரொம்ப சௌரியமாக இருக்குது. குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, புடலங்காய் இதெல்லாம் துருவி வாஷ் பண்ணி கட் பண்ணியாச்சு. புடலங்காய் நீள நீளமாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா குழம்புல போடும்போது பொரியலுக்கு மாதிரி ரொம்ப பொடி பொடியாக நறுக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் நீள நீளமாகவே கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்போ தான் குழம்புல நம்மளுக்கு காய் தெரியும். ரொம்ப பொடி பொடியாக இருந்தால் குழம்புக்குள்ளே காய் போட்டதே தெரியாமல் போயிடும். நான் கடலைப்பருப்பு, வெங்காயம், மிளகாய் வணக்கிட்டு, அது கூட தக்காளியை வணக்கிட்டு, தேங்காயை துருவி போட்டு அதையும் வணக்கிட்டு, அதையெல்லாம் அரைச்சி ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு அதில் புடலங்காயை நல்லா வணக்கி கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் அரைச்ச விழுதை சேர்த்து அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்குவேன். புளியெல்லாம் சேர்த்துறதில்லை. அரைச்ச விழுதை ஊற்றும்போது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடியை ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு கொஞ்சம் திக்காக வர்றதுக்கு இது ஹெல்ப்பாக இருக்கும். தேங்காயை துருவறக்கு டைம் இல்லைன்னா அதை மிக்ஸ் ஜாரில் தோண்டி போட்டு அரைச்சிக்கலாம். அதையே இந்த வணக்கின தக்காளி, வெங்காயத்து கூட ஆட் பண்ணிக்கிங்க. துருவற டைம் மிச்சமாகும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டேன். கடுகு போட்டாச்சு. புடலங்காயை சேர்த்து நல்லா வணக்கலாம். அது நல்லா வதங்கணும். வணக்கி வச்ச வெங்காயம், தக்காளி எல்லாம் ஆறிடுச்சு. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ புடலங்காய் வணங்கிடுச்சு. அது கூட இந்த அரைச்ச விழுதை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே உப்பு சேர்த்திக்கிறேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை பரிமாறிக்கலாம். இட்லி கூட இந்த குழம்பை பரிமாறி சாப்பிட்லாம். இந்த vlog பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.